வானத்தை தாண்டி அல்லாஹ்விடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அந்த ரூஹானது அவர் நல்லவராக இருந்திருப்பார் என்று சொன்னால் நல்லவருடைய பட்டியலில் அந்த ரூஹானது பதிவு செய்யப்படுகிறது. கெட்டவராக இருப்பார் என்று சொன்னால் போகும் பொழுது பல்வேறு இடைஞ்சல்களுக்கு ஆட்பட்டு அந்த ரூஹானது போகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் சுவனத்தினுடைய வாயில்கள் திறக்கப்பட மாட்டாது, வானத்தினுடைய வாயில்கள் கூட திறக்கப்பட மாட்டாது. மலக்குமார்கள் எல்லாம் கேட்பார்களாம், யாருடைய உயிர் இது? எந்த கெட்ட அடியானுடைய உயிர் இது? மோசமான துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு கெட்ட அடியானுடைய உயிரை படிச்சுட்டு வந்திருக்கிறீங்களா? இது யாருடைய உயிர் இது அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துவார்கள். வானத்தினுடைய வாயிலை திறக்க மாட்டார்கள் என்கிற ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகிறது. சிலருடைய உயிர் என்ன செய்யும்? இப்படி கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமத்திற்கு ஆட்பட்டு அந்த உயிரானது மேலே போய் அந்த உயிரினை கெட்ட அடியாருடைய பட்டியலில் பதிவு செய்துவிட்டு மீண்டும் அல்ல அந்த உயிரை எப்போ கொடுப்பான் அப்படின்னு சொன்னா கபரிலே அடக்கம் செய்ததற்கு பிறகு அல்லாஹ் கொடுப்பான், கேள்வியை கேட்பதற்காக. இது ஒரு விஷயம். இன்னும் சில பேருடைய உயிர் ரொம்ப மோசமான முறையில இந்த உலக வாழ்க்கையை முற்றிலுமாக அல்லாஹ்வுடைய தூதரினுடைய வழிமுறைகளை வச்சுக்கிறாங்க. தாங்குவண்டித்தனமா மனோ இச்சையின் அடிப்படையில யார் இந்த உலகத்தை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய ரூஹானது வானத்துக்கும் போகாது, பூமியிலே வராது, நடு அந்தரத்தில் தொங்கி நடக்கும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையில் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை இதற்கிடையில் நஃப்ஸ் என்கிறது தனியாக பிரிஞ்சு அந்த நஃப்ஸ்ங்கிறது உடம்புக்கு பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கும். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மையத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஒப்பாரி வைத்து அழாதீங்க, முடிய பிச்சுக்கிட்டு கெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழாதீங்க. அப்படி அழுதீங்கன்னு சொல்லி சொன்னா நஃப்ஸுக்கு வேதனை கொடுக்கப்படுகிறது இதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் நாம பார்த்தோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அந்த நஃப்ஸுக்கு என்ன செய்யறான்? வேதனையை கொடுக்கிறான். ஒரு மையத்தை இறந்து போயிருக்கிறதுன்னு சொன்னா அந்த மையத்திற்கு அந்த உடம்புக்கு எல்லாம் வேதனை கொடுக்க போவது கிடையாது. ஏன்னு சொன்னா கடல்ல மூழ்கி சாவுறாங்க, தீ விபத்துல சாகுறாங்க, குண்டு வெடிச்சு உடம்பே செதறி போயிடுது. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது அல்லாஹ் உடம்புக்கு வேதனை கொடுக்க கிடையாது. நல்ல இயற்கையான முறையில மௌத்தானாலும் கூட கபருல கொண்டு அடக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த உடம்பு எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு 6 மாசம் அல்லது 1 வருஷம் வரைக்கும் அந்த உடம்பு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த உடம்புடைய நிலைமை என்ன? மக்கி போயிடும். மண்ணோட மண்ணா மக்கி போய்விடும். அப்ப அல்லாஹ் எதற்கு வேதனையை கொடுக்கிறார்? கியாமத்து நாள் வர நஃப்ஸுக்கு வேதனையை கொடுக்கிறார். இந்த விஷயத்தை எல்லாம் நாம் பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, கபூர்ல வச்சதுக்கு அப்புறம் மலக்குமார்கள் சில கேள்விகளை கேட்கிறாங்க. என்ன கேள்வி? கபூர்ல வருவாங்க. கபூர்ல அடக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் முதலாக மலக்குமார்கள் 2 மலக்குமார்கள் வந்து யாரு? முன்கர் நக்கீர் சொல்லக்கூடிய 2 மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? கபருக்கு வருவாங்க. வந்து உட்கார்ந்து அந்த கபூர்ல இருக்கக்கூடிய நபரை பார்த்து கேள்வி கேட்பாங்க. ஓ ரப்பு யாரு? உன்னுடைய வேதம் என்ன? உன்னுடைய மார்க்கம் என்ன? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் உட்கார்ந்து கேட்பாங்க. அந்த அடியார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்திருப்பார் என்று சொன்னா கேட்கக்கூடிய கேள்விக்கு எல்லாம் சரியான முறையில பதில் சொல்லிடுவார். அந்த அடியார் இந்த உலகத்துல மாறு செஞ்சு எப்படி வேணாலும் வாழலாம் சொல்லி தொடாம இருந்து இப்படி எல்லாம் ஒரு நபர் இருந்திருப்பார் என்று சொன்னா கேட்கக்கூடிய கேள்விக்கு எல்லாம் அதிர்ச்சி அடைவார். பதில் என்ன ஒழுங்கா சொல்ல மாட்டார். அப்ப அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு சத்தம் வரும். என்ன சத்தம் வரும்? இவங்களுக்கு நரகத்திலிருந்து ஒரு விருப்பம் விடுத்திருங்க. நல்ல முறையில பதில் சொல்லியிருப்பார் சொன்னா சுவனத்திலிருந்து ஒரு விருப்பம் விடுத்திருங்க. சுவனம் காட்டப்படும். சுவனத்தினுடைய வாடையை அவர் உணர்வார். புது மாப்பிளை உறங்குவதை போல உறங்குவார். கெட்ட அடியாராக இருப்பார் என்று சொன்னா மம்மட்டியாலும் சம்மட்டியாலும் அவர்கள் அடிக்கப்படுவார். பாம்பு தேடு போன்றவைகள் எல்லாம் குட்டப்படும். இது போன்ற பல வேதனைகள் கபரிலே நிகழும். இத இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்று சொன்னா 3 விஷயம் அவரை பின்தொடர்ந்து போகுது. எதுபாவுல் மையத்த சலாசா அகுலுகு அவனுடைய குடும்பம் ஒன்று, ஓ மாலுகு அவனுடைய செல்வம் இன்னொன்று, ஓ அமலுகு அவனுடைய அமல் செயல்பாடு. 3 விஷயம் என்ன செய்யுது? ஒரு மையத்தை பின்தொடர்ந்து போகிற அந்த 3 விஷயத்துல
ரெண்டு விஷயம் திரும்பி விடுகிறது. எரிஞ்சிவோ இஸ்னானி ஒரு எவ்வளோ வாங்கி ஒரே ஒரு விஷயம் தங்கிடும். என்ன ரெண்டு விஷயம் திரும்புவது? ஒரு ஜனாசாவை எடுத்து கொண்டு போகும்போது அவங்களுடைய பிள்ளைகள் போவோம், மாமா போவாரு, மச்சான் போவாங்க, யார் யாரெல்லாமோ போவாங்க, சொந்த மந்தம் உறவினர்கள் எல்லாரும் பின்தொடர்ந்து போவாங்க. மையத்தை அடக்க செஞ்சதுக்கு அப்புறம் எங்க வாப்பா தான் மௌத்தா போனாரு அப்படின்னு சொல்லி பையன் பக்கத்துல படுத்துப்பானா? உள்ளார மௌத்தா போச்சு அப்படின்னு சொன்னா என் உள்ளதான் மௌத்தா போச்சு, பக்கத்துல எனக்கு போய் கொண்டு நாடு படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டேன். யாரு இறந்து போனாலும் சரி, யாரும் பக்கத்துல போய் கொண்டு நான் அவங்களோட படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. குடும்பத்துல எப்படிப்பட்ட உறவாக சரி, வாழக்கூடிய சூழ்நிலையில கணவன் மனைவியை பார்த்து பேசுவான், மனைவி கணவனை பார்த்து பேசுவான். நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன், நான் இல்லாம நீ இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் பேசுவாங்க. ஆனா இறக்கக்கூடிய சூழ்நிலையில இறந்ததுக்கு பின்னாடி குடும்பம் ஒருபோதும் வராது. இது முதலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ரெண்டாவது என்ன? செல்வம். இந்த உலகத்துல லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சாலும் சரி, கோடி கணக்கில் சம்பாதிச்சு வச்சாலும் சரி, அந்த செல்வம் வாழப்படுது. எங்க வாப்பா 2 லட்சம் சேர்த்து வச்சாரு, 2.5 கோடி சேர்த்து வச்சாரு அப்படின்னு சொல்லி மையத்தை உள்ள அடக்கம் செய்யற நேரத்துல அந்த 2 லட்சத்தையும் 2.5 கோடியும் சேர்த்து வச்சு அடக்கம் செய்வாங்களா? கையில வச்சிருக்கக்கூடிய வாட்சை கூட கழிச்சிடுவான், கையில போட்டு வரல போட்டுருக்கக்கூடிய மோதிரத்தை கூட கட்டிடுவான், எல்லாத்தையும் கட்டிட்டு என்ன செய்வான்? உள்ள கொண்டு வைப்பா. அப்போ நாம சேர்க்கக்கூடிய செல்வமும் நம்மளோட வரப்போவது கிடையாது. ரெண்டு விஷயம் திரும்பிடும். செல்வம் எப்படிப்பட்ட செல்வமா இருந்தாலும் சரி, ஜனாசாவுடைய சந்தூக்க தங்கத்திலேயே செஞ்சிருந்தாலும் சரி, அந்த சந்தூக்க உள்ள வச்சு அடைய மாட்டான். அவன் உள்ளது இருக்கும் பொழுது என்ன? அமல் தான். பெருமாள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ செய்யக்கூடிய நல்ல அமல், நீ செய்யக்கூடிய கெட்ட அமல் என்று சொன்னாங்க. நாம என்ன காரியம் நல்ல காரியம் பண்ணியிருக்கிறோமோ, நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கிறோமோ, அது நாளை ஒரு உருவம் எடுத்து வரும். என்ன நல்ல விஷயம்? இப்ப நாம தான தர்மம் செஞ்சிருக்கிறோம். வேந்தர் பக்கத்தில் கொஞ்சம் அமைதியா இருக்கு. நாம செய்யக்கூடிய இந்த அமல் எப்படி வரும்? அதனுடைய உருவம் எடுத்து வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நல்ல விஷயங்களை நாம செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த நல்ல விஷயமானது அழகான உருவத்தை கொண்டு அழகாக ஒரு மலக்கு வருவார், ஒரு மாணவர் வருவார், ஒரு உருவம் ஒன்று நம்ம இடத்துல வரும். எப்படி வரும்? அழகாக இருக்கும், சங்கை மிக்கதாக இருக்கும். பார்க்கும் போது நம்ம கேட்போம், யாருங்க நீங்க அப்படின்னு கேட்போம். அப்ப அந்த உருவம் சொல்லும், ஆனா அமல், நான் உன்னுடைய அமல் என்று சொல்லும். அந்த அமலை பார்த்து சொன்னா அழகாக இருக்கும். இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருந்தோம் என்று சொன்னா, நல்ல அமல்களை செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த அமல்கள் எல்லாம் அப்படி வரும். அதே நேரத்துல கெட்ட உருவம், பார்ப்பதற்கு மோசமாக இருக்கக்கூடிய அளவுக்கு, பார்ப்பதற்கு விகாரமாக இருக்கக்கூடிய அளவுக்கு, அருவருப்பு தன்மையுடைய அளவுக்கு ஒரு உருவம் வரும். அந்த உருவம் வந்த உடனே கபூர்ல இருக்கக்கூடியவங்க கேட்பாங்க, யாரு நீங்க? அப்போ அந்த உருவம் சொல்லும், ஆனா அமலுக்கு நான் உன்னுடைய அமல் என்று சொல்லும். அப்ப நாம இந்த உலகத்துல செய்யக்கூடிய விஷயம்தான் நமக்கு அமலாக உருவம் எடுத்து நாளை கபூர்ல கொண்டு வச்சதற்கு பிறகு வரக்கூடியதாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, சொர்க்கம் மஹ்ஷர் மைதானம், இந்த கபருக்கு பின்னாடி தான் மஹ்ஷர் மைதானம். அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒட்டுமொத்தமா